வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தங்களை அன்போடு வரவேற்குதுங்க. நம்ம இப்போ பார்க்குற வகுப்பு என்னென்னா யூஜி டெட்டு டிஆர்டிஇ தமிழ் இணைய வழி வகுப்பு சங்க இலக்கியம் புறம் பற்றிய செய்திகளை பார்க்குறோம். யூனிட் 3ல் நம்ம நெடுநல் வாடை பார்க்குறோங்க. ஓகேங்களா, நெடுநல் வாடையில் முதல் பகுதி இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, நெடுநல் வாடை சங்க இலக்கியம். நெடுநல் வாடை புறம் அகமா புறமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மிகுந்த ஒரு நூலாக தான் இது இருக்குதுங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் பாடினாங்க அப்படின்னா நக்கீரர் பாடினாருங்க. இது திருமுருகாற்றுப்படையும் யார் பாடினாங்க? நக்கீரர் தான் பாடினாரு. பாட்டுடை தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பவர் அப்படின்னு நச்சினார்க்கினியர் சொல்கிறாரு. ஓகேங்களா, இதனுடைய அடிகள் அப்படின்னு பார்த்தா 188 அடிகள் இருக்குது. 188 அடிகள் காணப்படுதுங்க. இது என்ன பாவால் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆசிரிய பாவால் ஆனது. பாண்டியனை பிரிந்து வாழும் தலைவிக்கு அவள் வருத்தம் திரும்படி பகை வென்று பாண்டிய விரைவில் வருவான் என்று கொற்றவையை பாடும் பெண் கூறுவதாக அமைந்த பாட்டு தான் இந்த என்னது இந்த நெடுநல் வாடை. ஓகேங்களா, திரும்ப உன்னை பிரிஞ்சு போன பாண்டியன் சீக்கிரம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்னு கொற்றவையை வேண்டுறாங்க. ஓகேங்களா, அந்த வேண்டக்கூடிய பெண் பாடுவதாக அமைந்த பாடல் தான் இந்த நெடுநல் வாடை அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த நெடுநல் வாடையினால் மிகுந்த குளிர்காலங்க. அந்த குளிர்காலத்தில் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் என்ன பண்ணுதான்? குளிரில் வாடி இருக்குதான். பறவைகள்லாம் மரத்துலேருந்து குளிர் தாங்க முடியாமல் கீழே விழுந்து போகுதான். பசுக்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கன்றுக்கு பால் கொடுக்காம உதச்சி தள்ளுது அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். மக்கள் யார் யாரெல்லாம் வருத்தப்படுறாங்க? மக்கள், விலங்கு, பறவைகள் இவங்களாம் குளிரால் வருத்தப்படுறாங்களாம். நிலை அரசமாதேவியின் அரண்மனை அமைப்பு, அவள் உறங்கும் கட்டிலின் சிறப்பு, இதெல்லாம் என்னென்ன சொல்லப்படுது இந்த நெடுநல் வாடையில் பார்த்தீங்கன்னா அரசமாதேவியினுடைய அரண்மனை அமைப்பையும் அந்த அரசமாதேவி உறங்கக்கூடிய கட்டிலின் சிறப்பையும் பணிப்பெண்கள் ஆற்றுப்படுத்துதலும் பாசறையில் மன்னன் வீரர்களை சென்று பார்த்து ஆறுதல் கூறுறது, இது எல்லாமே இந்த நெடுநல் வாடையில் இருக்கக்கூடிய செய்திகளாக நமக்கு சொல்லப்படுதுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இதான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? கொற்றவை வழிபடுறாங்க. அதே மாதிரியே அந்த மன்னனை பிரிந்து பாண்டிய மன்னனை பிரிந்திருக்க கோப்பெருந்தேவி கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? ஆறுதல் தெரிவித்து அவளை ஆற்றுப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அந்த காட்சி தான் இது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இது பாண்டிமாதேவியினுடைய கட்டில். ஓகேங்களா, இந்த கட்டிலுக்கு பேர் என்னென்னா பாண்டில் அப்படின்ற கட்டிலுங்க. இந்த கட்டில் எப்படிப்பட்ட சிறப்புடையது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யானை இருக்குங்க இல்லையா, யானை, அந்த யானை 40 ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்து தானாக இறந்து போகுது இல்லைங்களா, அதனுடைய தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டிலுங்க அது. அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா போருக்கு போகுது இல்லைங்களா இந்த யானைகள்லாம், அப்போ ஒரு யானையோட இன்னொரு யானை போரிடும் போது அந்த தந்தங்கள் கீழே விழுந்துடும் இல்லைங்களா, அந்த தந்தத்தை எடுத்து தான் இந்த பாண்டிமாதேவனுடைய கட்டில் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அந்த கட்டிலினுடைய சிறப்பை பற்றியும் இந்த நெடுநல் வாடையில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அரசமாதேவி நெடிய வாடை. அரசமாதேவிக்கு இந்த வாடை, அதான் வாடைக்காற்று இருக்குங்களா, அது எப்படி இருக்குது? ரொம்ப நெடிய வாடையாக மிக கொடுமையாக இருக்கிறது. ஏன்னா பாண்டியனை பிரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா, அதனால். ஆனால் பாண்டியனுக்கும் அந்த வாடைக்காற்று எப்படி இருக்கா? நல்வாடையாக இருக்கிறது. ஏன்னா அந்த பாசறையில் இருக்காங்க பாண்டியன். அவருக்கு என்னென்னா வெற்றி வாகை சூடுறதுனால அவருக்கு இது நல்வாடையாக இருக்குது. படுக்கறையில் குளிர்காய்வதற்கு பயன்படுத்தும் தடாக்கள் இருந்தது. படுக்கறையில் என்ன இருக்குது? குளிர்காய்வதற்கு பயன்படுத்துகிறோம் தடாக்கள் காணப்படுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, பாருங்கள். அதுதான் நெடுநல் வாடை யாருக்கு நெடுவாடையாக இருக்குது? பாண்டிமாதேவிக்கு. யாருக்கு நல்வாடையாக இருக்குது? பாசறை இருக்கக்கூடிய மன்னனுக்கு நல்வாடையாக இந்த வாடை காற்று, இந்த மரம் வாடை காற்று வீசுகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அதே மாதிரி அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? பூவின் வளர்ச்சியை கொண்ட குளிர் மிகுதியாக இருக்குங்க. அதனால் இரவு பகல் தெரியாது, எப்பவும் ஒரே மாதிரி ஒரு மோடம் போட்ட மாதிரி ஒரு மாதிரி குளிராக இருக்கும். ஓகேங்களா, அந்த மேகமூட்டமாகவே இருக்கனால நமக்கு காலம் தெரியாது. அதனால் அந்த பூவின் வளர்ச்சியை கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்தது அப்படின்ற செய்தி சொல்லப்படுவாங்க. ஓகேங்களா, அந்த என்ன பூனா செண்பகப்பூ, இந்த பிச்சிப்பூ இதெல்லாம் மலர்றதை வச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பூ மலர்ற வச்சு தான் காலம் தெரிஞ்சுக்குவாங்க. அரண்மனை அமைப்பு பற்றியும் இந்த நூல் சொல்லுது அப்படிங்கிறாங்க.
அரண்மனை அமைப்பு பற்றி, நெடுநல் வாடை வந்து பாசறை அமைப்பு பற்றியும் கூறும் நூல் வந்து முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெடுநல்வாடையுடைய பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் எதுனா முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி மலர்கள் மலர வந்து வச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பொழுதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. பாருங்கள், அரண்மனை எப்படி சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த அரண்மனை எப்படி இருக்குங்களா, இந்த கரெக்டான குச்சி அமைச்சு அது மூலிமா வந்து மேலே வந்து கட்டிடம் அமைச்சா எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரண்மனையோட அமைப்பை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த அரண்மனை வந்து இப்போ மாளிகையில் எப்படின்னா சித்திரை மாதத்தில் நண்பகல் நாளில் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே அது மாதிரி காலம் கழித்து அந்த காலத்துக்குள்ளே கட்டினா வந்து சிறப்பாக அமையும் இந்த மாளிகை அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் தான் இந்த மாளிகை வந்து கட்டுவாங்க. ஓகேங்களா, பாருங்கள், இது வந்து என்னது, அந்த பாசறையில் குளிர் போகிறதுக்காக தடாக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த நெருப்பு இருக்க மாதிரி நெருப்பு மூட்டி அதில் வந்து குளிர் காய்வாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாசறையில் என்ன இருக்குன்னா நந்தா அப்படின்ற விளக்கு இருக்கும். இந்த விளக்குக்கு பேர் என்னங்க, நந்தா விளக்கு. ஓகேங்களா, இந்த விளக்கு வந்து வாடை காற்றால் வடக்குலேருந்து வீசக்கூடிய காற்றுனால இந்த தீபம் வந்து அந்த ஒளி வந்து எப்படி காற்றில் வந்து அசையுமா, தெற்கு நோக்கி அசையும் அப்படின்னு சொல்லி இந்த நந்தா விளக்கை பற்றி பாசறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை பற்றி இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நெடுநல்வாடையில் குன்று குளிர்பண்ண கூதிர்ப்பானால் வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் சிலரோடு திரியும் நன் வேந்தன் பலரோடு முனிய பாசறை தொழிலே. வேந்தன் வந்து எப்படிப்பட்ட பாசறை தொழில் வந்து மேற்கொண்டான் அப்படின்னு மேற்கோளாக இங்கே சொல்லியிருக்காங்க. வேப்பம்பூவை அணியக்கூடிய இந்த குன்று குளிர்பண்ண கூதிர்பானால், அதாவது கூதிர் காலத்தில் குளிர் மிகுதியாக இருக்குது. அப்போ வந்து வேம்புதலை யாத்தினா வேப்பந்தலையை மாலையாக சூடிக்கொண்டிருக்க பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு, வேந்தனோடு அவர் எங்கே அந்த வேந்தன் வந்து எங்கே போகிறாரு, பாசறை தொழிலை புரிஞ்சிட்ருக்காரு. பாசறையில் போய் போர் புரியறதுக்காக அங்கே பாசறையில் தங்கியிருக்காரு. அப்போ வந்து இந்த குளிர் வந்து மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மேற்கோள் காட்டிருக்காங்க. பாருங்கள், நெடுநல் வாடை வேம்புதலை யாத்த நோன்கால் வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் என பாண்டியனது அடையாள மாலையை குறிப்பிடுவது இது புறப்பாடல் நூலாகும். இந்த அதாவது இந்த போர் பற்றிய செய்திகள், பாசறை பற்றிய செய்திகள், வேப்பந்தலை மாலை அணிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வச்சு இந்த அடிகளை வச்சு இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அகமா புறமா அப்படின்ற கருத்து இருக்கும்போது இது புறப்பாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடிகளை வச்சு அப்படின்னு சொல்லி. வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் அப்படின்ற அடியை வச்சு தான் இது வந்து புறப்பாடலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள், நெடுநல் வாடை என பொருத்தமுறை அமைந்த, இது வந்து நெடுநல் வாடை என பொருத்தமுறை அமைந்தது. இதில் கூறப்பட்டுள்ள பாசறை கூதிர் பாசறை. இதில் பாசறை என்னாகும், கூதிர் பாசறை. இறுதியில் வந்து அரசன் வந்து பாசறையில் உடன் வர சென்று போரில் புண்பட்ட வீரர்களுக்கு இனிய ஆறுதல் மொழிகளை கூறி வருவான். இனிய ஆறுதல் மொழியை சொல்லுவான். போய் பார்த்து அங்கே புண்பட்ட வீரர்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுவான், ஆறுதல் சொல்லிட்டு வருவார். யார், பாண்டிய மன்னன். இவ்விரு காட்சிகளும் ஆசிரியர் வந்து காட்சிப்படுத்துகிறார். அந்த காட்சியை வந்து பின்னாடி பார்க்கலாங்க. ஓகேங்களா, பாருங்கள் எப்படி இருக்குது அந்த போர் வந்து புரிகிறவங்க என்ன பண்ணுவாங்க, யானையெல்லாம் விட்டு வீழ்த்துவாங்க. மிகச்சிறந்த வீரர்களாக இந்த போர்க்களம் அமைஞ்சிருக்கு. வீரர்கள் நிறைந்த இந்த போர்க்களத்தில் வீரர்கள்லாம் போர் புரிஞ்சிட்ருப்பாங்க அப்படின்ற வந்து காட்சி இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்கள், இந்த பாசறையில் வந்து என்ன பண்ணுவாங்க, புண்பட்ட வீரர்களுக்கு வந்து ஒரு வீரன் வழிகாட்ட அவங்க பின்னாடியே போய் யார், பாண்டிய மன்னன் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஆறுதல் சொல்லுவார் அப்படின்றது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாருங்க, புலம்போடுவதில் நலம் கிளர் புலம்போடுவதியும் நலம் கிளர் அறிவைக்கு இன்னா அரும்பட தீர விரல் தந்து இன்னே முடிகதில் அம்ம நல்லெண் யாமத்து பள்ளி கொள்வான் சிலரோடு திரியும் வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே. அதாவது யாமம்னா நடு இரவில் போய் என்ன பண்ணுவாங்க, பள்ளி கொள்வான், அப்படையெல்லாம் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு போய் பாசறையில் போய் படுத்து உறங்குவான். உறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒரு வேந்தன் வந்து ஒரு வீரனை வழிகாட்ட அவன் என்ன பண்ணுவான், பாசறையில் போய் அங்கே புண்பட்ட வீரர்கள்லாம் அடிபட்டிருப்பாங்களே அவங்களுக்குலாம் போய் ஆறுதல் சொல்லுவார் அப்படின்ற செய்தி வந்து இங்கே சொல்லப்படுது. ஓகேங்களா, பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா யவனர்கள் தந்த பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னது, யவனர்கள் தந்த பாவை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா பாண்டிமாதேவனுடைய அரண்மனையில் இருக்கும். இந்த விளக்கை வந்து நெய்யூற்றி ஏற்றி பணிப்பெண்கள்லாம் ஏற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொற்றவை வந்து வழிபடுவாங்க அப்படின்ற செய்தி வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா, மேலே சொன்ன இந்த அடிகள்
அடிகள் பாருங்க திறம்பட விளங்குகிறது. இந்த அடிகள் எப்படி இருக்கு? திறம்பட இருக்குது அப்படின்றாங்க. யவனர்கள் இயற்றிய பாவை விளக்கையும் உடல் வலி மிக்க மிலேச்சர்கள் நகரினை காப்பதும் கூறப்படுகிறது. மேலே சொன்னாங்களே யவனர்கள் இயற்றிய பாவை விளக்கு, ஓகேங்களா, அவங்க கொடுத்த இயற்றியனா அவங்க செஞ்ச அந்த பாவை விளக்கு. உடல் வலி மிக்க மிலேச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த நகரை வந்து காப்பாங்க. இந்த பண்டிதமணி கதிரேச செட்டியார் இதனை வந்து அகப்பாடல் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. பாண்டிமாதேவியை வந்து புனையா ஓவியம் என்ற தொடரால் குறிப்பிடுதல் பாராட்டுக்குரியது. இந்த புனையா ஓவியம் அப்படின்ற தொடரில் சொல்கிறதுனால இந்த கண்டித யார் சொல்கிறா அப்படின்னு பண்டிதமணி கதிரேச செட்டியார் வந்து என்ன சொல்கிறாரு? இதை அகப்பாடல் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. நம்ம வேம்புதலை யாத்த அப்படின்ற பாடல் மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம்? புறப்பாடல்னு சொல்கிறோம். இவர் வந்து இந்த புனையா ஓவியம் தொடர் குறிப்பிடுறதுனால இவர் அகப்பாடல் பண்டிதமணி கதிரேச செட்டியார் வந்து சொல்கிறாரு அப்படின்ற விஷயமும் இதில் கூறப்படுது, ஓகேங்களா. புலம்போடுவதியும் நலங்கிளர் அறியும் இன்னா அரும்பட தீர விரல் தந்து, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? மன்னனோட கடமைன்னு சொல்கிறாங்க. நலங்கிளர் அறிவியும் இன்னா அரும்பட தீர விரல் தந்து இன்னே முடிகதி அம்மா கொற்றவை வழிபாடு செய்கிறாங்க, ஓகேங்களா. நல்லெண் யாமத்து பள்ளி கொள்ளல் சிலரோடு திரிதரும் வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே. பலரோடு போய் என்ன பண்ணுறாரு? பாசறை தொழிலை புரிகிறாரு. இதுதான் மன்னனுடைய கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த அவங்க அதாவது இந்த போருக்கு புரியக்கூடிய அந்த மன்னன் வந்து சீக்கிரமாக திரும்பி வரணும் அப்படின்னு பணிப்பெண்கள்லாம் போய் என்ன பண்ணாங்க? கொற்றவையை வழிபடுவாங்க. இவர் நள்ளிரவு யாமத்தில் வந்து என்ன பண்ணுவார்? போய் ஆறுதல் கூறுவார் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லப்படுது. இது யாருடைய கடமையாக இருக்குது அப்படின்னா மன்னனுடைய கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. கூதில் கால வர்ணனை எப்படி இருக்குன்னா வர்ணனை வந்து முழு வழி மக்களாகிய மிலேச்சர் அப்படின்னா யவனர்கள் நகரை சுற்றி காவல் காக்க செய்தாங்க. மாலை காலத்தில் மகளிர் வழிபாடு போல்வன இப்பாட்டில் தொடக்கமாகும். அதாவது என்ன கொற்றவை வழிபாடு செய்கிறாங்க? சீக்கிரம் வந்து மன்னன் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு நாடு திரும்பணும் அப்படின்ட்டு. அரண்மனை வாயில் முற்றம் அந்தப்புறம் தந்த கட்டில் போல்வன சிற்ப நுட்பத்துடன் விளங்கப்படுகிறதால், அதனால சிற்ப நுட்பத்தோடு இதெல்லாம் விளங்குது. அரண்மனை வாயில் வந்து அழகாக இருக்குது, அந்தப்புறம் அருமையாக இருக்குது, தந்த கட்டில் தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் வந்து பாண்டியன்ற கட்டில் அரசமாதேவியினுடையதுன்னு சொன்னா இல்லையா, அதை பற்றின சிறப்பெல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் அதில் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குமோ சிற்ப வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கப்படுறது. பாருங்கள், இதுதான் அரண்மனை வாயில், ஓகேங்களா. இந்த அரண்மனை வாயில் எப்படி இருக்குன்னா ஒரு வீரன் வந்து குதிரை மேலே யானை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு கொடியை பிடிச்சி கையை உயர்த்தினா கூட மேலே வந்து இடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு உயரமாக மிக அழகான சிற்ப வேலைப்பாட்டோடு அமைக்கப்பட்டிருக்கு இந்த வாயில், அரண்மனை வாயில் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது இந்த கதவு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்ச் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்காங்க, அதை சிற்ப வேலைப்பாடு அமைஞ்சிருக்குங்கிறத காமிக்கிறத இந்த காட்சி, ஓகேங்களா, இந்த படம். இதனை வந்து சிற்பப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் எங்கே? அந்தப்புறம் அரண்மனை வாயில் தந்த கட்டிலெல்லாம் எல்லாத்துலேயுமே சிற்பம் போட்டிருக்காங்கனால சிற்பப்பாட்டு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி புனையா ஓவியம் அணைய தேவியின் நிலையும் வேந்தனின் பாசறை தொழிலும் குறிப்பிடப்படுகிறது. புனையா ஓவியமாக, அதாவது புனையா ஓவியம்னா என்னங்கன்னா கலர் போட மாட்டாங்க, ஓகேங்களா, வெள்ளையாக இருக்கும் அந்த ஓவியத்தில். அந்த மாதிரி வந்து அரசமாதேவி வந்து பாண்டியனை பிரிஞ்சிருக்கனால ஒப்பனைகள் செய்து கொள்ள மாட்டாங்க, ஓகேங்களா. அப்படியே வெறுமனா இருப்பாங்க, ஓகேங்களா. நான் பட்டாடைகள்லாம் தவிர்த்துட்டு நூலாடை உடுத்தி சாதாரணமாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் பாண்டியன் என்ன பண்ணுவார்? பாசறை தொழிலை மேற்கொண்டு இருப்பார், அதையும் சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டையும் இந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றாங்க நெடுநல்வாடையில், ஓகேங்களா. பாருங்கள், இவங்க வந்து புனையா ஓவியம் போல் அந்த சிற்பக்கட்டில் வந்து தந்த கட்டில் படுத்து உறங்குற காட்சி தான் இது, பாண்டிமாதேவி உறங்கக்கூடிய காட்சி. அடுத்தது பாருங்கள், இந்த பாடலில் வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் என அடையாள மாலையை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க? புறப்பாடுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் அப்படின்னு அடையாள மாலை கூறப்படுறதான அகப்பாடல் மரபில் வலுவி என்னவா மாதிரி இருக்குது? புறப்பாடல் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயினும் இக்கால ஆய்வாளர்கள் இதனை பாட்டு என்றே சொல்கிறாங்க. ஏன்னா புனையா ஓவியம் பாண்டிமாதேவி பற்றி அதிகமாக சொல்கிறாங்க, இது அகப்பாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெடுமை நன்மை வாடல், நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை கூட்டல் நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. பிரிவினால் வருந்திய தலைவிக்கு வாடை காற்று தலைவனின் பிரிவை வந்து எப்படி இருந்துச்சு? நெடுமையான வாடையாக இருந்துச்சு அப்படின்றாங்க, ஓகேங்களா. வினைமேற் சென்ற தலைவர் வந்து தலைவியின் பிரிவை நினையாமல் வினையே ஆடவர் குயிரே அப்படின்னு கொள்கையினால் இருந்தார் அப்படின்றாங்க. எனவே வாடைக்காற்று வந்து தலையால் உடலுள் உள்ளத்திலும் நன்மை தரும் வாடையாக இருந்ததுனால் நல்வாடையாக இருந்தது. தலைவனுக்கு எப்படி இருந்துச்சு? உடலால் உள்ளத்தால் நன்மை தர காற்றாக இருந்ததுனால அது என்ன வந்துச்சு? நல்வாடையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க, ஓகேங்களா.
அடுத்தது பாருங்க, தலைவி தலைவன் இரு பாலும். இதில் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? தலைவன் தலைவி இருவர் பாலும் செயல்பட்ட வாடையின் இரு வேறுபட்ட அதாவது தன்கையிலும் ஒழுங்குபடுத்தி நெடுநல் வாடை என நூலுக்கு பெயரிடப்பட்டது. அதாவது 2 பேர்த்துக்கும் அந்த வாடைக்காற்று எப்படி அமைஞ்சது அதை ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்கிறாங்கங்கிறாங்க. வாடை அப்படின்னா துன்பத்தை குறிப்பதை குறிக்கும் குறிப்பது அப்படிங்கிறாங்க. நல்ல அன்பை உணர்த்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெடு அப்படின்னா அழியாமையை தெரிவிப்பது, அழியாது நீளும் நல் வாடை என்றும் கூறுவர். திருவி கல்யாண சுந்தரநாதன் இப்படி சொல்றாரு. ஓகேங்களா? வாடைனா துன்பத்தை குறிக்கிறது குறிப்பு, நல்ல அன்பை உணர்த்துவது, நெடு அப்படின்னா அழியாமை அப்படின்னு பொருள், அழியாது நீளும் நல்வாடை என்று கூறுவார் திருவி கல்யாண சுந்தரம் வந்து இப்படின்னு சொல்றாரு இந்த நெடுநல் வாடையை பத்தி. அடுத்து நெடுநல் வாடையினுடைய உருவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னதுங்க இது? உருவம் திணை வந்து முல்லை வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அகம் புறம் கலந்த நூல், பாவகை வந்து ஆசிரிய பாவை ஆனது அப்படின்னு சொல்லி சிறப்பித்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது புலவர் வந்து மருதை கணக்காயனார் மகனான நக்கீரர் தான். ஓகேங்களா? இவருடைய தலைவன், இந்த பாட்டுடைய தலைவன் யார்? தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்பவர் தான் இந்த நெடுநல் வாடையினுடைய தலைவன் அப்படிங்கிறாங்க. உரை வந்து யார் எழுதுனாங்கன்னா கோதண்டபாணி பிள்ளை உரை எழுதியிருக்காரு. இந்த புனையா ஓவியம் அப்படின்ற பெயரில் உரை எழுதினவர் யாருன்னா சேஸ் வேங்கட செட்டியார் அப்படின்றவர் தான் புனையா ஓவியம் அப்படின்ற பெயரில் உரை எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. நெடுநல் வாடையின் உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தா கூதிர் மிகுதி. அதனுடைய உள்ளடக்கமே என்னது? கூதிர் வந்து மிகுதியாக இருக்குது, குளிர் அதிகமாக இருக்கிறது. வாடை காற்றால் என்ன பண்ணுவாங்க? கோவலர் வந்து என்ன பண்ணுவாங்க? துன்புறுறாங்களாம். ஓகேங்களா? வாடை காற்றால் கோவலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? ரொம்ப துன்பம் அடைகிறாங்க. குன்றும் குளிரால் நடுங்கும் அளவிற்கு உதிர்குளிர், அதிகமான குளிர் வந்து வாட்டுதான். அதனால் பசுக்கள்லாம் மேயறதில்ல, மந்திகள்லாம் குளிரால் நடுங்குது, பறவைகள்லாம் குளிரால் தனது சிறகுகளை விரிக்க இயலாமல் அப்படியே உட்காந்துருக்கு, கீழே மரத்துலேருந்து கீழே விழுந்து போயிடுது. கறவை பசுக்கள்லாம் கன்றுகளுக்கு பால் உண்ண விடாமல் உதைத்து தள்ளியது. இத்தகைய கூதிர் கொடுமை மிகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி குளிர் வந்து மிகுதியாக இருந்துச்சு, அதனால் தீ மூட்டி குளிர் காஞ்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், குளிர் எப்படி அப்படியே நமக்கு ஒரே பனிமூட்டமாக ரொம்ப குளிர் மிகுதியாக கோவலர்கள்லாம் வந்து துன்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் பூவினுடைய மலர்ச்சி வச்சு தான் நம்ம என்ன பண்ணாங்க? காலத்தை தெரிஞ்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், விசிறி இருக்குது. இது செங்கேல் வட்டம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். ஓகேங்களா? இந்த விசிறிக்கு வந்து என்னது? செங்கேல் வட்டம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குங்க. இந்த விசிறி வந்து செம்பினால் செய்யப்பட்ட விசிறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விசிறியை வந்து விசிறாமல் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்களாம்? ஒரு ஆணியில் மாட்டின மாதிரி பரனில் மாட்டி வச்சுருக்காங்களாம். அதில் வந்து என்னது? சிலந்தி வந்து கூடு கட்டிடுச்சான். ஏன்னா அது ரொம்ப நாளாக எடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? ஏன்னா அங்கேயே குளிராக இருக்குது, எதுக்கு எடுத்து விசிறக்கூடிய அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி இந்த செங்கேல் வட்டம் அப்படின்ற ஒரு வந்து என்னது ஆலவட்டம்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த விசிறிக்கு இந்த மாதிரி இந்த வட்டம் வந்து எடுத்து பயன்படுத்தாமே இப்படி ஆயிடுச்சு, சிலந்தை கூடு கட்டுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், குரங்குகள் பசுக்கள்லாம் என்ன பண்ணுது? பசு வந்து பால் கொடுக்காம குரங்குகள்லாம் ரொம்ப குளிரால் வாடுது, பசு வந்து கன்றுக்கு பால் கொடுக்காம உதைச்சி தள்ளுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து தொகுவாய் கண்ணல் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். இதுக்கு என்ன பேருங்க? இந்த குடுவைக்கு பேருனா தொகுவாய் கண்ணல் அப்படின்னு ஒரு பேர். அது வந்து என்னென்னா குறுகிய வாயுடைய குடம், இதில் தண்ணி வச்சுருப்பாங்களாம். ஆனால் இதை எடுத்து பயன்படுத்தாமல் மூடியே வச்ச வாக்கில் இருக்குதான். ஏன்னா குளிர்னால உங்களுக்கு தாகம் எடுக்கிறத தண்ணியே குடிக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் என்னங்க? தொகுவாய் கண்ணல். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் தொகுவாய் கண்ணல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது குறுகிய வாயுடைய தொகுவாய் கண்ணல் அப்படின்னு இதுக்கு பேருங்க. ஓகேங்களா? இந்த குடுவை இதுக்கு மேலே வந்து மூடி போட்டு வச்சுருப்பாங்க தண்ணி, அதை வந்து பயன்படுத்தவே இல்லைங்களா. இது வந்து ஜன்னல். இந்த ஜன்னல் வந்து திறக்காமல் மூடியே வச்சுருக்காங்க. ஏன்னா காற்றடிச்சு விசிறுதில் இதெல்லாம் பயன்படுத்தாமல் வச்சுருக்கு, கதவெல்லாம் திறக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா, இது வந்து வான்கோல் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சந்தனம் அரைக்கக்கூடிய ஒரு கல்லுங்க. இதையும் வந்து என்ன பண்ணுறதில்ல, இவங்க பயன்படுத்துறதில்ல. ஏன்னா சந்தனம் போட்டால் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும், அதனால இதையும் பயன்படுத்தலை. அதே மாதிரி பெண்கள்லாம் பூக்கள் சூடுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப குளிர் மிகுதியாக இருக்கனால குளிர்ச்சி அதிகமாக விரும்புறதில்ல அவங்க அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலில் மாமேயல் மறப்ப, மானது பசுக்கள் மேயறது மறந்துடுச்சா, மந்தி கூற பறவைகள் படிவன வீழ, கறவை
கன்று கோன் ஒளிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்பானன் எனும் பகுதி வந்து கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நம்ம இப்போ பார்த்த அந்த காட்சியெல்லாம் இதுதான். மந்தி வந்து என்ன பண்ணுது, குளிரால் நடுங்கி நிற்க, பறவைகள்லாம் வந்து என்னது பறக்காமல் மலையில் அதாவது மரத்துலேருந்து விழுது, பறவைகள்லாம் இப்போ என்ன பண்ணுறது, கன்றுக்கு பால் கொடுக்காம உதச்சி தள்ளுது. இந்த மாதிரி குளிர் மிகுதியால் இந்த நிகழ்ச்சி நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கோளியல் அடிப்படையில் கட்டடக்கலை. கோளியல் அடிப்படையில் என்னது, குச்சி, இந்த கோழியெல்லாம் குச்சி வச்சுக்கிட்டு எப்படி வந்து அரண்மனை கட்டடங்கள்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. மன்னன் அரண்மனை மிகுந்த கோளியல் அறிவுடனும் வகுக்கப்பட்டிருக்கிறது. மன்னனின் இடத்தில் வந்து வடக்கிலும் தெற்கிலுமாக இரண்டு இடங்களில் அரண்மனைக்கென குறிப்பிட்ட இரு கோள்கள் நடப்படும். அவற்றுக்கு இடையிடையே வந்து என்னது, குச்சிகள் இருந்து கிழக்கு மேற்காக சூரியன் கோளில்னா என்னதுன்னா இந்த 9 கோள்கள் இருக்குது, அந்த அடிப்படையில் கட்டடம் கட்டுறாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டுறாங்க. சூரியனுடைய நிழல் வந்து விழுமாறு, கிழக்கு மேற்காக சூரியனுடைய நிழல் வந்து விழுமாறு அவங்க வந்து அமைப்பு வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஞாயிற்றின் நிழல் வந்து பக்கவாட்டில் விழாமல், ஞாயிற்றினுடைய நிழல் வந்து எப்படி இருக்கும், பக்கவாட்டில் விழாமல் நேர் ஒழுங்காக இருக்குமாறு சமயம் குறிக்கப்படுகிறது. சமயம் அந்த மாதிரி நேர் ஒழுங்காக இருக்குமாறு குறிக்கப்பட்டிருக்கான். இந்த நாளில் அச்சமயத்தின் மன்னனின் அரண்மனை அமைப்பதற்கு திருமுலை சார்த்துதல், கால்கோல் இடுதல் அப்படின்னு பாலாக்கால் போடுதல், பாலக்குச்சியில் கால் போடுவாங்க இல்லைங்களா, அதை சொல்ல. அதாவது சித்திரை மாதத்தில் ஒரு நண்பகல் நாளில் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே அந்த நேரத்தை அமைச்சு அப்போ வந்து தான் இந்த வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ முகூர்த்த கால் ஓன்றது அப்படின்னு கால் போடுறாங்க வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த சடங்கெல்லாம் செய்வாங்களாம். ஓகேங்களா. கரெக்டான சமயம் பார்த்து செய்வாங்க. அந்த சூரியனுடைய நிழல் வந்து நேர் ஒழுங்காக விழுறும் அந்த நாட்களில் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விரிக்கதிர் பரப்பிய வியன்வாய் மண்டிலம் இருக்கோள் குறிநிலை வழுக்காது குடக்கு ஏற்பு ஒரு திறம் சாரா அரைநாள் அமையத்து நூலறி புலவர் நுண்ணிதின் கயிறிட்டு தேயம் கொண்டு தெய்வம் நோக்கி பெரும்பெயர் மன்னார்க்கு ஒப்ப மனை வகுத்து என்று நெடுநல்வாடை விரிவாக பேசுது. எப்படி வந்து அந்த குச்சிலாம் இரு கோள்களை குச்சின குடக்குன்னு அது அந்த கிழக்கு பகுதியில் வந்து நட்டு அரை நாள் பூரா அது செலவழித்து எப்படி திறம்பட அமைக்கணும் அப்படின்னு நூலறி புலவர்கள் நுண்திறன் கயிறு கட்டி, அதாவது இந்த கடக்கால் போடுறதுலாம் கயிறு மாதிரி கட்டுவாங்கள்ல, அந்த அளவு வச்சு அந்த மாதிரி தேயம் கொண்டு தெய்வம் நோக்கி கடவுளெல்லாம் வழிபட்டு கால் போட்டு வணங்கி இந்த மனை வகுத்துனா என்னது, ஒப்ப மனை வகுத்துனா அரண்மனையை வந்து கட்டுவாங்க, சிறப்பாக கட்டுறாங்கன்னு விரிவாக நெடுநல்வாடையில் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த அரண்மனையோட அமைப்பு நீல நிறத்தில் அழகாக நைட் டைம்லாம் காட்சியளிக்கும், மிக சிறப்பாக நேர்த்தியாக அரண்மனையெல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அரண்மனை அழகு சிற்பப்பாடு நிறைந்தனால சிற்பப்பாட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு அழகாக இந்த பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தலைவனை பிரிந்திருந்த அரசி வருத்த மிகுதியால் ஒப்பனையற்று, அதான் நம்ம முன்னே சொன்ன புனையா ஓவியம்னா வருத்த மிகுதியால் என்ன பண்ணியிருப்பா, ஒப்பனையற்று புனையா ஓவியம் போல இருந்தால் இதனை வந்து நல்நுதல் உளறி சில்மென் ஓதி நெடுநீர் வார்க்குலை களைந்தன கருங்கன் வாயுரை அழுத்திய வரிது வீழ்காது என்னும் வரிகள் புலப்படுகிறது. அதாவது காதில் குலைகள் இதெல்லாம் தங்க நகைகள் இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரி இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. புனையா ஓவியம் போல அப்படி ஒரு அதாவது ஒரு ஒப்பனைகள் இல்லாத சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா. பணிப்பெண்கள் கூட அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்க வந்து எந்த அலங்காரமே செய்யாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாண்டியனை வந்து பிரிஞ்சதுனால இப்படி சோகமாக இருக்காங்கன்றாங்க. ஓகேங்களா. வினையே ஆடவர் குயிரே எனக்கொண்டு தலைவன் நள்ளிரவிலும் உறங்காமல் விழுப்புண்பட்ட மறவர்களை தொட்டு ஆறுதல் மொழி கூறுகின்றான், போர் புண்பட்ட களிர்களை தொட்டு ஆறுதல் படுத்தி அன்பு செலுத்துகின்றான். ஆமாம், நம்ம வினை தான் ஆடவர் குயிர், அதாவது ஒரு செயலை செய்யணும், தொழில் செய்யணும், அதுதான் ஆண் பிள்ளைக்கு அழகுன்ட்டு சொல்கிறதுக்கு இணங்க இங்கே வந்து அரசமாதேவி எப்படி வருத்தப்பட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தலைவன் நள்ளிரவில் கூட தூங்காமல் விழுப்புண்பட்டு மறவர்களை போய் பார்க்குறாங்க, தொட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, அங்கே களிர்லாம் தொட்டு ஆறுதல் தெரிவித்து அன்போடு நடந்துக்கிறாங்க அப்படின்றாங்க. இவர் வந்து நைட்டில் கூட தூங்காமல் அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்ல போகிறார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அரண்மனை வாயில் முற்றம் அந்தப்புறம்
அந்தப்புறம் தந்தக்கட்டில் போல்வன சிற்ப நுட்பத்துடன் விளங்குவதால் இது சிற்பப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் சொல்கிறாங்கன்னா தமிழண்ணல் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெடுநல்வாடையை சிற்பப்பாட்டு என்று கூறியவர் யாருன்னா தமிழண்ணல். இது வந்து முக்கியமான வினாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், நெடுநல்வாடையின் மரபு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா முல்லைப்பாட்டில் கார்காலத்தில் மலை பின்னணி காட்டப்பட்டு உள்ளது. நெடுநல்வாடையில் கூதிர் காலத்தினுடைய மலை பின்னணி விவரிக்கப்படுது. முல்லைப்பாட்டில் எப்படி கார்காலத்தை பற்றி சொல்கிறாங்களோ அது மாதிரி நெடுநல்வாடையில் கூதிர் காலத்தை பற்றி சொல்கிறாங்க. அகத்திணை பாடல்களில் குறிப்பிட்டு ஒருவரின் பெயர் சுட்டி காட்டப்பட கூடாது என்பது இலக்கிய மரபு. அகத்திணை பாடல்களை குறிப்பிடும் போது யாரோட பேரும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, யாருடைய பேரையும், அதாவது தலைவனுடைய பேர்லாம் இதில் சொல்லக்கூடாது அப்படின்ற வந்து முறை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்றாங்க. அதான் மக்கள் நுதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொல பெறா அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்கங்க. அதுக்கு வந்து அந்த விதிக்கு வந்து இவங்க முரணாக இருக்காங்க. அதனால் இது வந்து அகத்திணையில் சேராது, இது புறத்திணையில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதான் இங்கே பாருங்கள், அது சொல்லியிருக்கேன். இதற்கு மக்கள் நுதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொலா பெறா அப்படின்னு தொல்காப்பியத்தில் 100 புறத்திணையில் சொல்லியிருக்காங்க, இலக்கணம் வகுத்துள்ளது. ஆனால் இவங்க வந்து பாண்டிமாதேவி, பாண்டியன், கோப்பெருந்தேவி வந்து அந்த தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து புறத்திணைக்குரியது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நச்சினார்க்கினியருடைய கருத்து இது இந்த நெடுநல்வாடையில் நச்சினார்க்கினியருடைய கருத்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நெடுநல்வாடை அகப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இது வேம்பு என்ற அந்த ஒரு சொல்லை பயின்று வந்துள்ளதனால் இது வந்து புறப்பாட்டு அன்றி நெடுநல்வாடை வந்து அகப்பாட்டு அன்று, இது வேம்பு என்ற அந்த ஒரு சொல்லை பயன்படுத்துவதனால இது புறப்பாட்டு அன்றி முல்லைப்பாட்டென கொள்ள தடை இருந்திருக்காது என்று நச்சினார்க்கினியர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது மூவாவனுடைய கருத்து. வேந்தர் வேப்பமாலை சூடியிருப்பதாக ஒரு குறிப்பு நூலில் உள்ளது. அதனால் வேப்பமாலை பாண்டிய அரசருக்கு உரியது, ஆகையால் இன்னக்குடி அப்படின்னு சொல்லி புலப்பட்டு விடுவது. அதனால் அகப்பாட்டு ஆகாது அப்படின்னு உரையாசனுடைய கருத்து இருக்குது அப்படின்றாரு மூவா. அடுத்து பாருங்க, வேம்பு என்ற அந்த ஒரு சொல் இல்லைன்னா அது என்னவா இருக்கும், முழுசு கற்பனை காதல் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கொள்ள தடை இருந்திருக்காது, இலக்கிய மரபு அந்த அளவிற்கு வளர்ந்திருந்த காலம் அது அப்படிங்கிற மூவா சொல்கிறாரு. இலக்கிய வளம் நிறைந்த காலத்தில் தான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் படையெடுத்து சென்றிருந்ததை நெடுநல்வாடை காட்டுது. அடுத்தது மண்ணாசை காரணமாக போரிடுவதை நம்ம வஞ்சித்திணைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதனால் இது வந்து வஞ்சித்திணைக்கு உரியது. புறத்திணை ஆகிய வஞ்சித்திணை அகத்திணை ஆகிய முல்லைத்திணைக்கு புறமாக வருவது. ஆதலால் முல்லைத்திணை வந்து புறமாக எது இருக்குது, வஞ்சித்திணை இருக்குது அப்படிங்கிறாங்க. முல்லை வந்து தலைவி இல்லில் ஆற்றுப்படுத்துதல், அதே மாதிரி வஞ்சித்திணை வந்து வஞ்சி வந்து தலைவன் போர் முனையில் போர் செய்தல். இந்த 2 செய்தியுமே இந்த நெடுநல்வாடையில் சொல்லப்படுது. ஓகேங்களா, அகத்திணைக்குரியதும் புறத்திணைக்குரியது. இதனை வந்து வஞ்சி தானே முல்லையது புறனே எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதகச் சென்று அடல் குறித்தன்றே அப்படின்னு தொல்காப்பியர் தெளிவுபடுத்துறாரு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. எனவே நெடுநல்வாடை வஞ்சித்திணையும் அகமும் புறமும் கலந்த நூல் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. நெடுநல்வாடை வஞ்சித்திணையின் பார்ப்படும் என்பதற்கு மற்றும் ஒரு சான்று என்னன்னா, வஞ்சித்திணையின் துறைகளும் கொற்றவையை புகழ்ந்து வழிபடுது இதனை சொல்லுது. ஓகேங்களா, வஞ்சித்திணையின் துறைகளான கொற்றவையை வந்து அதாவது காளி தேவியை வழிபடுறத இங்கே புகழ்ந்து வழிபடுறத இது சொல்லுது. அது என்னன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலேருந்து என்னது, குன்றா சிறப்பின் கொற்ற வள்ளையும் அப்படின்ற தொல்காப்பிய புறத்திணையில 8வது விதி வந்து செய்துள்ளது. நெடுநல்வாடை பாட்டின் முழு அமைப்பும் கொற்றவையை வேண்டிக் கொள்வதாக அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. முழு அமைப்பும் எப்படி இருக்குது, இந்த கொற்றவையை வேண்டிதான், அதாவது போருக்கு பிரிந்து சென்ற அந்த பாண்டியன் வந்து வெற்றி பெற்று சீக்கிரமாக வரணும் அப்படின்னு கொற்றவையை எல்லாரும் வேண்டுறாங்க அப்படின்னு பணிப்பெண்கள் எல்லாரும் வேண்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. பாசறை தன் கடமையே பெரிதாக கொண்டு மூழ்கியுள்ள காதலன் போரில் விரைவில் வெற்றி பெற்று திரும்புமாறு அருள வேண்டும் என்று போர் தெய்வமாகிய கொற்றவையை அரண்மனை மகளிர்லாம் வேண்டுறாங்க. இதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக
கொற்றவை வழிபாடு தான் பாட்டினுடைய நடுமணியாக பதிந்துள்ள வைரம் என்று வரதராசர் வந்து சொல்லியிருக்கார். கொற்றவை வழிபாடு தான் என்னது பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம்னு வரதராசன் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் நெடுநல் வாடை அகமாகிய முல்லைத்திணையோடும் புறமாகிய வஞ்சித்திணையும் கலந்த நூல் அப்படின்னு சொல்றது தெரியலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நெடிய நல் வாடை. வாடைன்னா என்னது? வாடை காற்று. ஓகேங்களா? தெற்கு பகுதியை தென்றல் சொல்கிறோம். தெற்குலேருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று, வடக்குலேருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று, கிழக்குலேருந்து வீசுறது வந்து கொண்டல், மேற்குலேருந்து வீசுறது என்னன்னு சொல்கிறாங்களா கோடை அப்படின்னு சொல்லி அந்த காற்றுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கமோடு என்ற பாடல் அடியை கொண்டு பாண்டியனை பற்றிய பாடல் என கூறி இதனை புறப்பாட்டு என்று நச்சினார்க்கினியர் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாடலை வச்சு அது நச்சினார்க்கினியர் புறப்பாட்டுன்னு சொல்கிறாருன்ற விஷயம் சொல்லப்படுது. அடுத்து கார்கால தொடக்கம் மழை பொழிதல், வெள்ளத்தின் பெருக்கு, இடையர்கள் மலையை வெறுத்து நடுங்கிய நிலையில் கையில் கொல்லிக்கட்டையை நெருப்பினை ஏந்தியவர்களாக காட்சியளிக்கும் நிலை பேசப்படுகிறது. குளிரால் விலங்குகள் பறவைகள்லாம் செயலற்று இருக்கின்றன அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ கூட மழை பெய்யும் போது வெளியே வந்து கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு போகாதீங்க, போனீங்கன்னா மழை நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களாம் மலையை வெறுத்து மழை நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொல்லிக்கட்டையோட ஏந்திர மாதிரி காட்சி வந்து சொல்கிறாங்க இந்த நெடுநல் வாடையில். ரொம்ப நாள் மழை பெஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் மாமேயல் மரப்ப. ஏற்கனவே இந்த பாடல் ஒரு டைம் பார்த்தோம். மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழக்கறவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்ப்ப அன்ன கூதிர்ப்பானால் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அடிகள் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? என்னும் அடிகள் குன்றும் குளிரும் நடுங்குமாறு, குன்று குளிர் கூட நடுங்குதான். ஓகேங்களா? குன்று வந்து என்னது? குன்றுனா மலை கூட குளிரால் நடுங்கிறது மாதிரி கூடப்படுகிறது. குளிரின் கொடுமையை எண்ணி வியக்கத்தக்கதாக இருக்கு. அவளது அழகிய காலடிகளை செவிலித்தாயார் இளம் மங்கையர்கள் தடவுகின்றனர். நரைமுடியுடைய அவளை ஆறுதல் படுத்துகிறார்கள். நரைமுடியுடைய அவளை என்ன பண்றாங்க? ஆறுதல் படுத்துறாங்க. காலடியை வந்து செவிலித்தாயெல்லாம் இளம் மங்கையர்கள் வந்து தழுவி நிற்கிறாங்க. யாரு? பாண்டிமாதேவியை. இன்னே வகுவர் இன் துணையோர், இன்னே வகுவர் இன் துணையோர் அப்படின்னு சொல்லி என்று கூறி பின்னும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவளாய் மேற்கட்டிலேல் வரையப்பட்டுள்ள ஓவியத்தின் திங்களோடு நெருங்கி இருக்கும் ரோகிணியை கண்டவுடன் கண்களில் நீர் பெருக அதனை தன் காந்தல் மலர் போன்ற மென்மையான விரல்களால் சிதறி பெருமூச்சு விட்டு அமர்ந்திருக்கிறாள். அவங்க படுத்திருக்கக்கூடிய கட்டில் வந்து சிற்பப்பாடு அமைஞ்சுதான் இருக்குது இல்லைங்களா? அந்த கட்டில் மேலே என்ன இருக்கலாம்? திங்கள் வந்து ரோகிணியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சி வரையப்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு யார் ஞாபகம் வந்துச்சு? பாண்டியனோட ஞாபகம் வந்துருச்சு. அப்போ அவங்க அதுக்காக வருத்தப்பட்டு கண் கலங்குறாங்களாம். அந்த கண்ணீர் வந்து தன்னுடைய செங்காந்தல் மலர்கள், காந்தல் மலர் போன்ற மெல்லிய அந்த விரல்களால கண்ணை தொடச்சிக்கிட்டு அமர்ந்திருக்கிறாங்களாம் பெருமூச்சு விட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. சிலரோடு திரிதரும் வேந்தன் சிலரோடு திரிதரும் வேந்தர் பலரோடு முனிய பாசறை தொழில் என படை வீரர்கள் சிலருடன் தெரிந்து கொண்டிருக்கும் வேந்தன் பலரோடு செய்கின்ற போர் முடியட்டும் என்று முடிக்கிறார்கள். அந்த போர் வந்து முடியட்டும் அப்படின்னு இந்த நெடுநல் வாடை பாடலை வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நெடுநல் வாடையிலேருந்து சில வினாக்கள் உங்களுக்காக கேட்கப்படுது. ஓகேங்களா? நான் இது வந்து ஏற்கனவே இதுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து வினாக்கள் கேட்டு இந்த விடையை நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இதை வந்து பயிற்சி வினாவை எடுத்துக்கோங்க. நெடுநல் வாடையின் புனையா ஓவியம் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருங்க? பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவி தான். இது வந்து நீங்கள் தேர்வு எழுத வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பாசறையில் வைக்கப்பட்டிருந்த விளக்கின் பெயர் என்ன? நந்தா விளக்கு. என்ன விளக்குங்க? நந்தா விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கோப்பெருந்தேவியின் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த விளக்கின் பெயர் என்ன? பாவை விளக்கு. ஓகேங்களா? என்ன விளக்குங்க? பாவை விளக்கு. இது யார் வச்சுருந்தாங்க? யவனர்கள் வந்து இயற்றியக்கூடிய, யவனர்கள்லாம் மிளையச்சர் நம்ம சொல்கிறோம், அவங்க இயற்றிய விளக்கு தான் இந்த பாவை விளக்கு. அதான் கோப்பெருந்தேவி மாளிகையில் நெய் ஊற்றி ஏற்றிருந்தாங்க. அடுத்து, செங்கேல் வட்டம் அப்படின்னா என்னென்னா விசிறி. அந்த விசிறி வீசாமல் வச்சுருந்து அதில் வந்து சிலந்திலாம் கூடு கட்டிருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் செங்கேல் வட்டம். அடுத்து, தொகுவாய் கண்ணல் அப்படின்னா என்னதுங்க? தொகுவாய் கண்ணல்னால் அந்த குறுகிய வாயுடைய ஒரு குடுவை, குறுகிய வாயுடைய ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடுவை மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதுதான். அதில் வந்து தண்ணி குடிக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போகலாங்களா? அடுத்தது பாருங்கள், நெடுநல் வாடை மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 188 அடிகளை உடையது. வேப்பம்பூ மாலையை அடையாள மாலையாக கொண்டவர்கள் யாவர்னா பாண்டியர்கள் தான்.
பாண்டியர்கள் தான் வேப்பம்பூ மாலையை அடையாள மாலையாக கொண்டிருப்பாங்க. வாடைக்காற்று யாருக்கு நெடு வாடையாக இருந்தது? கோப்பெருந்தேவிக்கு. யாருக்குங்க? கோப்பெருந்தேவியான பாண்டிமாதேவிக்கு தான் என்னது நெடுநல் வாடை வந்து நெடுவாடையாக இருந்தது. கோப்பெருந்தேவியின் கட்டிலின் பெயர் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்குன்னா பாண்டில். அதாவது 40 வயது நிறைந்த அந்த யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்டது சிற்ப வேலைப்பாடு நிறைந்த அந்த கட்டிலுடைய பேர் தான் பாண்டில். அது வட்ட வடிவில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சதுரம் எப்போவுமே நார்மல் கட்டில் மாதிரி இருக்கும். கோப்பெருந்தேவியின் துயரை போக்குமாறு செவிலித்தாய் எந்த தெய்வத்தை வழிபட்டார் அப்படின்னா கொற்றவை. கொற்றவைங்கிற காளி தெய்வத்தை தான் இவங்க வழிபட்டாங்க. ஓகேங்களா? கொற்றவையை தான் வழிபட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதோட நம்ம இன்னும் பயிற்சி வினாக்கள் இருக்குல்ல. பயிற்சி வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய பகுதியிலேருந்து இந்த பார்க்குறோம். பயிற்சி வினா நெடுநல் வாடையில் அகப்பாட்டு என்று கூறுவது யாரை? நெடுநல் வாடையை அகப்பாட்டு என்று கூறியவர் யாருன்னா பண்டிதமணி கதிரேசு செட்டியார். ஏன்னா புனையா ஓவியம் அப்படின்ற அந்த தொடர் மூலியமா வச்சு அவர் அப்படின்னு சொல்கிறாரு. நெடுநல் வாடைக்கு புனையா ஓவியம் என்ற பெயரில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா சே வெங்கட செட்டியார் அப்படின்றவர் தான் புனையா ஓவியங்கிற பெயரில் உரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இன்னொருத்தர் உரை எழுதியிருப்பார் யாருங்க? கோதண்டபாணி பிள்ளைங்களா, அவரும் உரை எழுதியிருப்பார். நெடுநல் வாடையை புறப்பாட்டு என்று கூறியவர் யார்? நச்சினார்க்கினியர் தான். ஓகேங்களா? அந்த வேம்புதலை யாத்த அப்படின்ற பாடல் மூலிமா இது வந்து புறப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம் அப்படின்னு கூறியவர் யாருன்னா மு வரதராசர். அவர் தான் இப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி சிற்பப்பாட்டுன்னு சொன்னவர் யாருன்னா தமிழண்ணல். ஓகேங்களா? நெடுநல் வாடையை சிற்பப்பாட்டுன்னு சொன்னவர் தமிழண்ணல். பாண்டிமாதேவியின் விரல்கள் எம்மலருக்கு ஒப்பாக கூறப்படுகிறதுனா காந்தல் மலருக்கு. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம இதோட நெடுநல் வாடையை பற்றின செய்திகள் நிறைய பார்த்துட்டோம், முடிஞ்சுதுங்க. அடுத்த வகுப்பில் நாம் திருமுருகாற்றுப்படையை பற்றி பார்க்கலாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க. பதற்றத்துடன் தேடும் பொழுது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான், நிதானமாகவே இருங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காருங்க. அதாவது நம்ம ரொம்ப பதட்டமாக வேகமாக கடகடன்னு படிச்சுட்டு நிறைய செய்திகளை முடிக்கணுங்கிறதோட குறைவாக படித்தாலும் தெளிவாக நிதானமாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வினாக்கள் எப்போவுமே நினைவில் நிற்கும். ஓகேங்களா? நான் இந்த வகுப்பை இதோடு முடிச்சுக்கலாங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.